போச்சு. அந்த அவங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துட்டு கிச்சன், அது வந்து டைனிங் ரூம், அதுக்கப்புறம் லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதோட சரி இது முடிஞ்சிடும், இந்த இடமே நீ இருக்க போறதில்ல, உங்க நினைவுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாங்க பாருங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் பிக் பாஸ் போனோம், அப்போ அவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அழுதுல நம்ம நடிப்புன்னு சொல்லக்கூடாது இல்ல, நமக்கே அது ஃபீல் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு பிக் பாஸ் வாய்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். பிக் பாஸ் சீசன் 9ல நான் எதையுமே மிஸ் பண்ணல. பிக் பாஸ் உடைய வாய்ஸும் பாவம் விஜேஎஸ்க்கு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்பா அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இருப்பார். கரெக்டா? அப்பா இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கியிருப்பார். நம்ம அப்பா இனிமேல் நம்ம வீக்கெண்ட் ஒரு தலைவலி வரும், அது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிருப்பார் விஜேஎஸ் அந்த வாய்ஸு. பட் திவ்யா கொஞ்சம் ஹாப்பியாக போயிருப்பாங்க. அவங்க தான் பிக் பாஸ் முடிஞ்சிருந்தாலும் சோகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக போயிருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் கொஞ்சம் மேடையில்